வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஜாக்லின் வந்துட்டு ஏன்னா சத்யா வந்துட்டு இப்படி அடிச்சுட்டாங்க. அது வந்துட்டு தெரியாம தான் பட்டுச்சு. அதுக்கு என்ன பண்ணாங்க பாருங்க. அப்படியே ஜாக்லினோட அந்த ஆதரவாளர்களா இருக்கட்டும், சௌந்தர்யாவோட ஆதரவாளர்களா இருக்கட்டும், நம்ம ஜெஃப்ரியோட ஆதரவுகள், அப்புறம் ரயனோட ஆதரவுகள், அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ரெட் கார்டு, சத்யாவுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். அது நேற்று ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயோ இப்படி பண்ணிட்டான், அவன் பண்ணது தப்பு, அவன் இவ்வளவு பிசிக்கலா இருக்கான், அங்க போய் பண்ணிட்டு பொம்பளை பிள்ளைட்ட வந்துட்டு இடிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி. அது வந்துட்டு இப்படி உதறினதுதான், அது வந்துட்டு கையை வந்துட்டு தெரியாம பட்டுச்சு. ஓகேங்களா? அதை வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு விஜய் சேது அது எல்லாம் டேக் பண்றாங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், ஒரு ஐடியில வந்துட்டு சரியா ஐடி பேர் தெரியல. அதுல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நிறைய பேர் இது ஒரு பண்ணது இல்லை, ஒயிட் கார்டு கொடுக்கணும், எல்லோ கார்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுக்கணும், அப்படியே ஆக்டர் விஜய் சேதுபதி அபிஷியல் அட்டு போட்டு ஆக்டர் விஜய் சேதுபதி அபிஷியல் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு எதா இருந்தாலும் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ள போய் அதே கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தேன். இங்க ஒண்ணுத்தையும் காணோம், நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆரம்பிச்சு விட்டேன். நானும் கமெண்ட்ஸ்ல ஒண்ணு போட்டு விட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி நம்ம கமெண்ட்ஸ்லயும் போட்டு விடுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு ராணுவ வந்துட்டு பிடிச்சிருப்பாப்புல. அதுக்கு பக்கத்துல வந்துட்டு நம்ம சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க எல்லாருமே வந்துட்டு ராணுவ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிடப்பாங்க. ஏன்னா ஜெஃப்ரியை விடணுங்கிறக்காண்டி. அதனால கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவங்களால முடியல, எடுக்க முடியல ராணுவ கையை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ராணுவ வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஜெஃப்ரி என்ன பண்ணிட்டான் வந்துட்டு அடிச்சட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு 2 அடி செம்ம அடிங்க, 2 அடி வந்து செம்ம அடி கொடுத்தாரு. அதெல்லாம் வந்துட்டு அவர் பெருசாவே எடுத்துக்கல. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்துட்டு ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்ட்டு வந்து நிக்க வேண்டியதானே. ஜெஃப்ரி வேணும்னு அடிச்சான், அவன் சொல்லிட்டு அடிச்சான், அதுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க வேண்டியதானே. இப்ப எங்க போச்சு அந்த அறிவுலாம்? நேற்று சொன்னீங்கல்ல இது மாதிரி வந்துட்டு சத்யா வந்துட்டு வேணும்னு ஒரு பொண்ணை போட்டு அடிச்சு விட்டான், ஐயோ இது வந்துட்டு பாவம், ஐயோ இப்பெல்லாம் அடிச்சு விட்டான், ஜாக்லின் மூக்குல வந்துட்டு ஒரு ரத்தம் ஒழுகுது, கண்ணெல்லாம் பிதுங்கி வெளில வருது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாரும் அப்படியே கதறிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று பார்க்கும்போது நான் கூட கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணேன், என்னடா இப்படி பண்றீங்களே, இது வந்து ஒரு கேம்டா, இது பிசிக்கல் கேம், யதார்த்தமா படுறதாடா அப்படிங்கிற மாதிரி இருந்து அப்படி சொன்னேன். இப்ப நீங்க கேட்பீங்க என்ன, இதுவும் பிசிக்கல் கேம் தானே தலை, இதனால நீ என்ன தலை பண்ண போற? இதுல வந்து அவன் வந்து ஜெஃப்ரி வந்து தெரியாம தானே அடிச்சான், அவன் வந்து சொல்லிட்டே அடிக்கிறான், நான் அடிச்சட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டே அடிச்சான். அதனாலதான் மெயினா நான் அந்த வீடியோ போட்டது காரணம், சொல்லிட்டு அடிக்கிறான். எதுக்கு அதை வந்துட்டு சொல்லிட்டு அடிக்கணும்? எதுக்கு நீ நார்மலா வந்துட்டு கை தவறி வந்துட்டு பட்டுருச்சு அப்படின்னா ஓகே. நேற்று வந்து கை தவறி பட்டதுக்கே வந்து எல்லோ கார்டு கொடுக்குறேன், ரெட் கார்டு கொடுக்குறேன், ஆக்டர் விஜய் சேதுபதி அப்படிங்கிறதுக்கெல்லாம் டேக் பண்ணீங்களே. இப்போ வந்துட்டு ஜெஃப்ரிக்கு வந்துட்டு டேக் பண்ண வேண்டியதானே, ஏன் டேக் பண்ணல அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. ஏன்னா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒருத்தனுக்கு வந்துட்டு ஆதரவு இல்லைன்னா வந்துட்டு அப்படியே தட்டுவாங்க. ஆதரவு இருந்துச்சுன்னா அப்படியே ஏத்திக்கிட்டே அப்படியே ஃபைபர் ஏத்திக்கிட்டே போவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு பணம் கொடுத்துருக்காங்கல்ல, ஜாக்லினா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், நாங்க வந்துட்டு பிஆர் டீம்ஸ் எந்த இது அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, நாங்க சின்ன குழு எடுத்தாலும் அது பெருசா ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்கு ஆக்கிட்டு இருப்பாங்க. அது சௌந்தர்யா பிஆர் டீம்ஸ் எல்லாம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சீசன் 7ல இருந்து விஷ்ணு அவர்லாம் வந்துட்டு பிஆர் டீம்ல வந்து இறங்கிட்டாரு. அவர் வந்துட்டு இறங்கும் போது கூட பயங்கரமா வந்துட்டு இதுனூடா இருந்தது, போயிட்டே இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இப்ப பிஆர் டீம் வந்துட்டு இறங்கிருக்கு சௌந்தர்யாவுக்கு. அண்ட் அவருக்கு வந்துட்டு கேட்க வேண்டியது இப்ப வந்து கேட்க முடியல, ஐயோ நம்ம வந்துட்டு பண்ணது தப்பு தானே, ஜெஃப்ரி வந்துட்டு பண்ணது தப்பு, ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், அட்டு போட்டு ஆக்டர் விஜய் சேதுபதினு போடலாமே, ஏன் போடல? ஏன்னா வந்துட்டு அங்க வந்துட்டு ஜெஃப்ரியோட சொந்தக்காரர்கள் சவுண்டுக்கு இருக்காங்கல்ல, அதனால வந்து அப்படியே வந்துட்டு பண்ணிருக்காங்க. இருக்கனுக்கு ஒரு நாயம், இல்லாதவனுக்கு ஒரு நாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மெயினா வந்துட்டு சத்யா அது யதார்த்தமா நடந்தது. சத்யா அது பேசுறத விட எனக்கு தெரிஞ்சு வந்து ராணுவத்துக்கு அடிச்சது வந்துட்டு பேசணும். ஏன்னா ராணுவம் வந்துட்டு அதை வெளியிலயும் சொல்லிக்கல, வெளியில யார்ட்டையுமே சொல்லிக்கல. இதுக்கும் அந்த ஒரு கேங்கிட்ட ரயன்டா இருக்கும், ஜாக்லின்டா இருக்கட்டும், சௌந்தர்யாட்ட, ஜெஃப்ரிட்ட எல்லாத்துலயுமே போய் சண்டை வந்துருச்சு, பயங்கரமான சண்டை வந்துருச்சு. மூடு அப்படிங்கிற மாதிரி வந்து வார்த்தையை யூஸ் பண்ணி பயங்கரமான ஜாக்லின் அவங்களுக்கு சண்டை வந்துருச்சு, ரயனுக்கு அவங்களுக்கு ராணுவக்கு சண்டை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டு மன்னிப்பு கேட்கும் போது கூட அப்படியே மன்னிக்க கூட இல்லை. அவங்க வந்துட்டு நீ இப்படி பண்ண, நீ அப்படி பண்ண, அப்படி நொட்டன்னு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ தான் போட்டிருந்தேன், நொட்டன்னு சொல்லிட்டு இருந்த வந்துட்டு மன்னிப்பு கூட மன்னிக்கல. ஜெஃப்ரியும் கூட சேர்ந்துட்டு கேமு தான் இது ஒரு அடிப்படாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னான், அடிப்படை சகஜம் தான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா, நீ இப்படி பண்ணிருக்க அப்படி பண்ணிருக்க, அவனும் இறங்கிட்டான். இப்ப இதுல என்ன தெரியுது, ராணுவம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு சொல்லியிருக்கலாம், நீ கூட தாண்டா இப்படி வேணும்னு என்ன அடிச்ச, 2 தாட்டி அடிச்ச, நான் ஏதாச்சும் வெளியில சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இதை கூட வந்துட்டு சொல்லிட்டு பேசலாம். இவர் வந்துட்டு அதெல்லாம் டிஃபைன் பண்ணி பேசாம நான் வந்துட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், அது ஒரு தப்பு, அதனால நான் சாரி கேட்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு லாஸ்ட் வீடியோல சாரி கேட்டிருந்தாரு, நான் போட்டிருந்தேன். மறக்காம அதுல ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு, அது போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. உனக்கு பண்ற ஒரு என்ன பண்றாங்கன்னே தெரியல. பிஆர் டீம்ஸ் ஆனா நல்ல வேலை பாக்குறாங்கப்பா, நல்லபடியா தெரியுது, நல்லா வாழுங்கடா, அதெல்லாம் வாழுங்கன்னு தான் என்னால சொல்ல முடியும். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கலாமா, சத்யாக்கு ரெட் கார்டு கொடுக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி